இவங்க சாதாரண ஆள் இல்ல. இவங்க அப்ப சர்க்கரையிலேயே கைய வச்சாலு. எப்படி சர்க்கரை கமிஷன்ல ஜட்ஜு கேட்டாரு கருணாநிதி வந்து விட்டேன், சர்க்கரை எங்க? அதை எறும்பு தின்று விட்டது. ஜட்ஜ் அப்படி சாஞ்சிட்டாரு. என்ன எறும்பு தின்றுச்சா? சரி, அதை வச்சிருந்த சாக்கு அதை கரையான் அரித்து விட்டது. அப்பவே ஜட்ஜு கீழே சாஞ்சா, 2 பேரும் புடிச்சுக்கிட்டான். ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைட்டாங்களா? ஒதுக்கின பணம் நாங்கள் தின்று விட்டோம். அன்னைக்கே செத்தே போயிட்டான் அந்த ஜட்ஜு. எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜி அனுப்பிச்சிருக்காரு, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில போட்டியிடுவதற்கு. இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். கரூர்ல என்ன சொல்றாரு முதலமைச்சர்? கரூர் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாரு, எதுவுமே விட்டு வைக்கல. என்ன சுத்தி வளைச்சாருன்னு எனக்கு தெரியலீங்க. அதனால இப்ப கோயம்புத்தூர் பக்கம் சுத்தி வளைக்கிறதுக்கு அனுப்புறோம். உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு நயட்டு உஜாரு வாங்காசு உஜாரு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, நீங்க பாருங்க, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 பேரு, கரூரை சார்ந்தவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில சுயேட்சை வேட்பாளர். என்ன வேலை உங்களுக்கு இங்க? சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. இதெல்லாம் அந்த அமாவாசை காலத்து டெக்னிக்கெல்லாம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கரூரை சார்ந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய அடியாட்களை, கரூரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தொகுதியில் இறக்கி விட்டு இலவசமா பொருளை கொண்டே வீடு வீடா குடிக்கிறது. யாராச்சும் என்னப்பா கரூர்காரங்க என்னப்பா பண்றீங்கன்னு கேட்டா, இல்லைங்கன்னா நாங்கெல்லாம் தேர்தலில் போட்டி போடுறோம். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நான் எப்படி இதற்கும் எலெக்ஷன் ஆணையம் ஐடி கார்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. வேட்பாளர் என்கின்ற போர்வையில் கோயம்புத்தூர் மக்களை உள்ள இறங்கி இந்த இலவசங்களை அளித்து இதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அமைதியை குலைப்பதற்கான முயற்சி நடக்குது. இலவச பொருட்களை இந்த மாதிரி போர்வையில வந்து கொண்டு வரக்கூடியவங்க மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார். அவனை 18 இண்டிபெண்டன்ட் வேட்பாளர், அப்ப 18 பூத் ஏஜென்ட் உள்ள உட்காருவாங்க. இந்த 18 பேர் சேர்ந்து தேர்தலை கலாட்டா பண்ண என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 18 பேர் ஒரு பூத்தில் உட்கார்ந்து கலாட்டா பண்ண எப்படி தேர்தல் நடத்த முடியும்? இதையெல்லாம் தடுப்பது எங்கள் வேலை. தொண்டனாக நாங்கள் செய்வோம். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றி வேலை. ரொம்ப நாளா விட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அரவக்குறிச்சியில் நிற்கும் போது வாக்காளருக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். அவரும் பதில் சொல்ல, நம்மளும் யாரும் கேட்கல. அதனால அடுத்த முறை பார்க்கும்போது நீங்க கேளுங்க. 2021 எலெக்ஷன்ல அரவக்குறிச்சியில் நிற்கும் போது வாக்காளருக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களா கொடுக்கலையா, நேர்மையான அரசியல்வாதியான்னு கேளுங்க. ஆனா நான் உறுதியாக சொல்லுகின்றேன், கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி அவர்களை தோற்கடிக்க போவது கோயம்புத்தூர் மக்கள் என்று சொல்வதை விட கோவை திமுக காரங்க என்பதில் நான் உறுதியா இருக்கேன். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா, எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் தலைவர்கள் யார் இருக்கிறாங்க, அவங்க செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில தோற்கடிப்பது உறுதி. இப்படிதான் பேசாதீங்க, இப்படிதான் பேசுறீங்கன்னா நான் உசுரவே விட்டுருவேன். பாத்துக்கிருக்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறாருன்னா, கோயம்புத்தூர்ல அவரு மட்டும் ஜெயிக்கணும், வேற யாரும் ஜெயிக்கக்கூடாது. ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அமைச்சர் அவரு மட்டும் வாங்கிக்கணும், வேற யாருமே போட்டிக்கு இருக்கக்கூடாது. சிங்கானூர்ல இருக்கக்கூடிய ஒரு பழைய வேட்பாளர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக தூக்கி அப்படி குப்பை வீசுற மாதிரி வீசியாச்சு அவரை. உன்னை மொத்தமா மூட போறாங்க, உன்னை மொத்தமா ஊத்தி மூட போறாங்க, அதான் தெரிஞ்சிச்சு. அதனால அவரும் தோற்பார். கோயம்புத்தூரிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கும். அதை கோயம்புத்தூர் திமுக காரங்களே தோக்கடிச்சு காட்டுவாங்க. நீங்க 18 உங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய திமுக காரங்களை நம்பி நீங்க சுயேட்சை வேட்பாளர் போட முடியாம கரூர்ல இருந்து சுயேட்சை வேட்பாளர்காரன் நீங்க போடுறீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மானமுள்ள திமுக காரன் இதை ஏத்துக்குவானா நான் கேட்கறேங்கண்ணா. மானமா எனக்கா? அதெல்லாம் இருக்க வேண்ட போய் சொல்லியா? எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு, என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு ராஜா வந்து பக்கத்து நாட்டை பிடிப்பான், அப்ப தப்பிச்சுக்குவான். தூரமா இருக்கிற நாட்டை பிடிக்க போகும்போது உள்நாட்டை விட்டுருவான். இதான் கதை. என்னை கரூரும் போய் கோயம்புத்தூர்ல எதுவும் இல்லாம உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் இல்லாம ஒரு மனிதர் இருக்கத்தான் போறார். நீங்க 4ஆம் தேதி மே அந்த செய்தியை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஐயோ அப்படி சொல்லாத. செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் திரு அசோக் கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரோடு போறார். ஆனா எங்கேயாவது செந்தில் பாலாஜி சொன்னாரா என்னுடைய சகோதரர் அசோக் வந்து டம்மி கேண்டிடேட் நீங்க சொன்னாரா? அபிஷியல் டிஎம்கே கேண்டிடேட்னுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்படுதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேணும்னே ஒரு ஃபால்ட்டி டாக்குமெண்ட்டை கொடுத்து நிராகரிக்கப்பட வச்சுட்டு வேற வழி இல்லை, டம்மி வேட்பாளர் அசோக் தான், அவரு தான் உதயசூரியன்ல போட்டிடுவாருங்கிற டிராமாவும் கரூர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கி கொடுங்க.
வாயில வச்சுக்கிட்டு சூப்பிக்கிட்டே போறேன். சர்ச் ஃபாதர் எழுதுறாரு லெட்டர்ஸ் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு, இந்த முறை கனிமொழி அவர்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்தா தான் உண்மையான சமூக நீதி. அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த காரணத்திற்கும் கூட திருமதி கனிமொழி அக்கா அவர்களுக்கு சீட்டு கொடுப்பதற்கு தயாரா இல்லை. என்ன பெண்ணியம் பேசுறாங்கன்னு அவங்க, உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா? இந்தியால இன்னைக்கு சட்டம் ஒழுங்குல அதல பாதாளத்துல ஒரு நாடு இருக்குன்னா நம்முடைய தமிழ்நாடு தான். அதனால முதலமைச்சருக்கே தெரியும் மக்களுடைய கோபம் எல்லை கடங்காத ஒரு கோபமாக இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில நீங்க நான் சொல்ற எழுதி வச்சுக்கங்க, அம்மன் அர்ஜுனன் ஒரு வரலாறு காணாத வெற்றி அவர் பெற போறார். நீங்க எழுதி வச்சுக்கங்க. வீடு வீடாக சென்று சந்து பொந்தெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இவங்க அண்டாவை தூக்கிட்டு இங்க இங்க 2 பேர் திமுக காரங்க ஓடிட்டு இருக்காங்க. இந்த மஸ்கிட்டோ மது நடுவுல பூந்து ஆட்டின்றான். டேய் வரபோகி வாயா, வீணா என் வழியில குறுக்க வராதரா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திமுக சார்ந்து இருக்கக்கூடிய சன் நியூஸ் அவங்க ஒரு செய்தி போடுறாங்க. என் தேர்தல் நேரத்தில் எப்படி செய்தி போடுறாங்கன்னா, என் செல்போன்ல பாருங்க, தமிழ்நாட்டில் பிஎம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயாலா, அதுல ஹிந்தி சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் 52 பேர் இருக்காங்க, தமிழ் சொல்லிக் கொடுக்கறவங்க 0 தான் இருக்கிறாங்கன்னு இந்த மாதிரி ஒரு கார்டு போடுறாங்க. குறிப்பாக இந்த ஊடகத்துல தவறான ஒரு செய்தியை தேர்தல் நேரத்தில் வேண்டுமென்றே போடுவது தேர்தல் நடத்தை விதிக்கும் எதிரானது என்பது. இல்ல ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ உடம்பு சீப்பாளா இருந்திருக்க. நிறைய எதிர்க்கட்சி இன்னைக்கு நிறைய பொய் பேசுறாங்க. ஒரு சட்ட திருத்தம் இது யாருக்கும் எதிரானது கிடையாது. ஆனா தமிழகத்தில் முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இது சிறுபான்மையினருக்கு எதிரானது, கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கு எதிரானது அப்படிங்கிற பொய் பிரச்சாரத்தை பேசுறாங்க. FCRA என்பதே கொண்டு வரப்பட்டதே காங்கிரஸ் ஆட்சியில. நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? கார்பெட் இல்ல ஒரு ஆள் படுத்திருக்காரு, தெரியுதா யாருன்னு? அவர் சொல்ற மாதிரி இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. தெருவுல போய் பிரச்சாரம் பண்ற இடத்துல எல்லாம் எங்க பொதுச் செயலாளரோட ஒரு படத்தை தூக்கி காட்டுறான். இதை பார்த்தீர்களா உதயநிதி? நான் உனக்கு சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், வெட்கம் மானத்தை பற்றி எல்லாம் கருணாநிதியின் குடும்பத்தில் பிறந்து விட்டு நீ பேசவே கூடாது. இந்த படம் தெரியுமா ஸ்டாலின்? உதயநிதி இந்த படம் தெரியுமா? அந்த பிள்ளையை சித்திரவதை பண்ணி சீரழிச்ச அந்த ஞானசேகரன் என்கிற நாய், அவனுடைய வீட்டிலே ஸ்டாலினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் உட்கார்ந்து சோறுண்டு கொண்டிருக்கிற படம் இந்த படம். சட்டம் ஒழுங்கை கெடுத்ததே திமுக காரன் தாண்டா, கெடுத்ததே திமுக அமைச்சர்கள் தாண்டா. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல சேகர் பாபு போன்றவர்கள், இந்த மா சுப்பிரமணியம் போன்றவர்கள் எல்லாம் நரவேட்டையாடிட்டு இருக்கிறான். இந்த படத்துக்கு பதில் சொல்லு உதயநிதி. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது?